பொய் வழக்கு போட போட போராட்டம் உயரம். நாங்கள் இந்த போராட்டத்தை நிப்பாட்டுவோம். வழக்க நிரூபித்து காடுகள் படு மோசமான இனவாத வழக்கு போடுற மாதிரி எங்களுக்கு போடலாம். அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து விஹாரைக்குரிய காணியை இருக்கின்றதை நிரூபிக்கலாம் என்றால் சட்டவிரோத விசாரிக்கை சட்டவிரோத விசாரிக்கை கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரிக்கு சட்டவிரோத விகாரிக்கு சட்டவிரோத விகாரிக்கு கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த மன்னங்களின் இந்த போட போட போராட்டம் கூடும். வழக்க நிரூபித்து காடுகள் சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரிக்கு சட்டவிரோத விகாரிக்கு சட்டவிரோத விகாரிக்கு சட்டவிரோத விகாரிக்கு இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரி நாளைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி வழமை போல போயாண்டு இந்த சட்டவிரோதமாக தனியாருடைய உறுதி காணிகளை பறித்து கட்டப்பட்டிருக்கின்ற இந்த தையட்டி விஹாரை எதிர்த்து எங்களுடைய மக்களுடைய இந்த போராட்டத்துக்கு நாங்கள் பூர்ணமான ஆதரவை கொடுத்து இங்கு கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து பேசின ஜனாதிபதி உண்மைக்கு முரணான கருத்துக்களை யாழ் மண்ணிலே நிற்கத்தக்கதாக இந்த தையட்டி விஹாரை சம்பந்தமாகவும் குறிப்பாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற மக்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்த தையட்டியில் வந்து கட்டப்பட்டிருக்கின்ற விஹாரை சட்டபூர்வமான ஒரு விஹாரை என்ற கோணத்திலே இங்கு இந்த விஹாரைக்கு வழிபாடு செய்வதற்கு வருகின்றவர்களுக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் இனவாதிகள் என்றும் இந்த விஹாரை உண்மையிலே ஒரு விஹாரை அல்ல, இராணுவத்தாலே எந்த விதமான சட்ட ஒழுங்குக்கு அமைவாக அனுமதி பெறாமல் அதுவும் இந்த கட்டுமான வேலைகள் ஆரம்பித்த உடனேயே அது எங்களுக்கு தெரிய வர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முதல் கூட்டத்திலே கட்டுமான வேலைகள் தொடங்கின முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே கச்சேரியில் நடைபெற்ற பொழுது ஏகமனதாக அந்த கூட்டத்திலே இது சட்டவிரோதம் என்றும் அனுமதி இல்லாமல் கட்டப்படுறதாகவும்
இந்த கட்டுமான வேலைகள் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இருந்தும் கூட அதிலே அந்த கூட்டத்தில் தலைமை வகித்த வந்து அங்கஜன் ராமநாதன், அப்பொழுது அரசாங்க தரப்பினுடைய ஒரு அமைச்சர். அப்படி இருக்கவும் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து இது ஒரு சட்டபூர்வமான ஒரு விஹாரை, இதில் போராடுறவர்கள் ஒரு இனவாத கோணத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையிலே உண்மையை திரிவுபடுத்தி அதாவது யாழ்ப்பாணம் மண்ணிலே வந்து இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உண்மைகள் என்ன என்று நன்றாக தெரிஞ்சு இருக்கின்ற ஒரு சூழலிலே அவ்வகையான ஒரு அப்பட்டமான பொய்யை துணிஞ்சு சொல்கிறார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு இங்கே வாழுகின்ற பாதிப்புக்கு அடைஞ்சிருக்கின்ற குடும்பங்களையும் போராடுகின்ற மக்களையும் இவ்வகையான மோசமான இனவாத செயல்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இராணுவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்றது ஒரு பக்கம் இருக்க, அது என்ன காட்டுதுண்டா வந்து அவருக்கு தமிழ் மக்களுடைய கருத்துகள், தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் அவசியமில்லை. அவருக்கு தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய, விசேஷமாக பௌத்தர்களுடைய ஆதரவு மட்டும்தான் அவருக்கு அவசியம். இங்கே தமிழ் மக்கள் என்ன நினைச்சாலும் அவருக்கு அது பரவாயில்லை என்றால் சிங்கள மக்கள் விரும்புகிறதை மட்டும் வந்து செய்து எப்படி என்றாலும் வந்து தங்களுடைய ஆதரவை தக்க வைக்கிறது என்றது தான் அதன் வெளிப்பாடு. ஆகவே இவ்வளோ காலம் வந்து நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முதல் இருந்த கட்சிகள் தான் இனவாதிகள் என்று நாங்கள் நினைச்சாங்க. தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே அந்த பழைய ஜேவிபி அல்ல. தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரிலே அவர்கள் வருகின்ற இடத்துல வந்து ஜேவிபியோட சம்பந்தப்படாத ஆனால் ஒரு முற்போக்குவாத சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களையும் அழைத்திருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள் என்ற நினைப்பில் அவர்கள் திருந்திருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த தையட்டை விடயத்திலே வந்து அனுரகுமார திசாநாயக்க கடைசியாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து நடந்து கொண்ட விதத்திலே வந்து அவர் அந்த பழைய ஜேவிபியினுடைய அதே பாணியில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் வந்து அவர்கள் இயங்குகிறார்கள் என்றது அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எந்த மெனோநிலையில் வந்து சுனாமி அடிக்கப்பட்டு வடகிழக்கு முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு இருந்த ஒரு சூழலில் அந்த மக்களை எப்படி என்றாலும் ஒரு நிவாரண உதவிகளை கொடுத்து அந்த அழிவுல இருந்து காப்பாற்றணும் என்று சர்வதேசம் விரும்பி சுனாமி பீட்டாம்ஸ் என்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து இயக்கத்தை தடை செய்திருந்த அதே நாடுகள் அழுத்தம் கொடுத்து அரசாங்கத்துக்கு அந்த பீட்டாம்ஸுக்கு இணங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த இடத்துல வந்து இவர்கள் போய் அதை நாசமாக்கி அந்த மக்களுக்கு அந்த நிவாரண உதவிகள் எதுவுமே வந்து போய் அடையாமல் பண்ணுறதுக்கு ஜேவிபி அண்டைக்கு செயற்பட்டதோ அதே மெனநிலையிலே தான் இந்த தையட்டு விஹார என்ற விதத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய இனவாத முகம் அம்பலமாக இருக்கிறது தான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, தையட்டி விஹாரை ஒரு மிக முக்கியமான ஒரு பரீட்சை. இந்த விஹாரை சம்பந்தப்பட்ட விடயத்திலே வந்து எந்த ஒரு தொல்பொருளும் சம்பந்தப்படவே இல்லை. அது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இங்கு காணிகள் முற்று முழுதாக தனியாருடைய உறுதி காணிகள். அதை நாங்கள் சவால் விடுகின்றோம். அனுரகுமார திசாநாயக்கருக்கு இந்த தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விஹாரின் எல்லைக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையும் வந்து தனியாருடைய காணியை தவிர்ந்த அரசு காணியை இல்லாட்டி வந்து விஹாரைக்குரிய காணியை இருக்கின்றதை நிரூபிக்கலாம் என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை நிப்பாட்டுவோம். அப்போ இது முழுக்க வந்து தனியாருடைய காணி, உறுதி காணி, பரம்பரையாக வந்து தோம்புகள் ஊடாக வந்து உறுதிப்படுத்தப்படக்கூடிய தனியாருடைய காணி. அப்படி இருக்க எந்த விதமான மதம் சார்ந்த சாயம் எதுவுமே அந்த காணிகளோட சம்பந்தப்பட முடியாத ஒரு நிலையிலேயும் அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருப்பது வந்து அவருக்கும் அவரே குற்றச்சாட்டுகின்ற ராஜபக்ச இல்லாட்டி தேசிய யூஎன்பி, எஸ்எல்எஃப்பி, எஸ்எல்பிபி போன்ற கட்சிகளுக்கும் இடையிலே
எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அவர் குற்றச்சாட்டுறவை வந்து அவை தான் இனவாதிகள் உண்டு. சிங்கள இனவாதிகள் கடந்த 75 வருஷமாக நடந்து கொண்டதால் வந்து தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லினோம். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் தாண்டி அவர்களுக்கும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த தரப்புகளுக்கும் இடையிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலையும் வந்து அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள் என்றுதான் அதன் அர்த்தம். அதே போன்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் இணைந்து வரப்போகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி பிரித்தானியர்கள் இலங்கை தீவை விட்டு வெளியேறின தினத்தை ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற, ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கிற முடிவொன்று எடுத்து விசேஷமாக வந்து வடக்கிலே கிளிநொச்சியிலேயும் கிழக்கிலே வந்து மட்டக்களப்பிலையும் வந்து பாரிய அளவிலான ஒரு அணிதிரட்டல் ஊடாக அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார்கள். அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று எங்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள். அந்த வகையில் வந்து நாங்கள் அவர்களுக்கு திட்டவட்டமாக சொன்னாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவும் அந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக இருக்கும். அது ஒரு கரிநாளாக கிளிநொச்சியிலேயும் மட்டக்களப்பிலையும் மட்டும் அனுஷ்டிக்கிறதை தாண்டியும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுக்கவும் அன்று ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கூற விரும்புகிறோம். அந்த வகையில் மக்கள் அனைவரும் அன்று கிளிநொச்சிக்கும் மட்டக்களப்புக்கும் சென்று அணிதிரண்டு இந்த நடக்கின்ற அடக்குமுறைக்கு விசேஷமாக வந்து இந்த ஒற்றையாட்சி அந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக கடந்த 77 வருஷமாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழினத்துடைய இருப்பை அளிக்கின்ற செயல்பாடுகளை அளிக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த ஒற்றையாட்சி முறையை அடியோடு நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு எட்டுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற எங்களுடைய கொள்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் அந்த மாணவர்களும் காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்தில் வெற்றி செய்ய வைப்பதன் ஊடாக நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். மாணவர்கள் இந்த அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு அவசியம், ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாகத்தான் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கவும் அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து அந்த அரசியல் தீர்வு வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாகவே தங்கள் விஞ்ஞாபனத்திலே அறிவிச்சிருக்கிற இடத்துல, அதாவது 2015 2019 ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புடைய யோசனைகளைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தங்களுடைய கட்சிக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த செயல்பாடுகளுக்கும் பூர்ணமாக எதிர்க்கிறோம் என்பதை வெளிக்காட்டுறதுக்கு நாங்கள் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அனைவரும் வந்து அணிதிரள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.